ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்து மிகுந்த ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதும், அத்தனை சத்துக்களும் அன்றைய நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சத்து தேவையோ அது அவ்வளவும் இந்த ஒரு லட்டுலேயே உங்களுக்கு கிடைக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இருக்கட்டும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகி உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெய் சூடானதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே அளவு 3/4 கப் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே அளவுகள் தான். நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து 3/4 கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு. நான் இப்போ சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, சாரப்பருப்பை தவிர. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3/4 கப் அளவுக்கு கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்னுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அக்ரோட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நீங்கள் எந்த பருப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் கூட சேர்த்துக்கிறலாம். பிடிக்காததை குறைச்சி சேர்த்துக்கிறலாம். அவங்கவுங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான். நான் சம அளவாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. நான் ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டி வச்சுருக்கேன். அடுத்து அதே கடாயில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறலாம். கடையிலேயே துருவின தேங்காய் கிடைக்குது, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் செஞ்சது. இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக துருவிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்துக்கிறலாம். ரொம்ப நாள் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க, அதோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும். தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி இது கூட சேர்த்துடலாம். ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் டைஜஸ்ட் ஆகணும், அதுக்காக தான் நம்ம சுக்கு பொடி சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதையும் அதே மிக்சிங் பவுலில் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூடவே சேர்த்து கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கிறலாம். வெள்ளை சக்கரை இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கிறலாம். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாட்டுக்கெலாம் நம்ம வெல்லம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது. இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வரும். அது சேர்த்துட்டு இது நல்லா கரைய விடுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா சுக்கு பொடியெலாம் சேர்க்குறோம்ல, அந்த வாசனையை குறைச்சி காமிக்கிறதுக்காக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கரைய விடுங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்கள், இதுதான் ஒரு கம்பி பதம். நம்ம இப்படி இழுக்கும்போது அப்படியே நீளமாக ஒரு கம்பி மாதிரி உடையுது பார்த்திங்களா? அந்த வெள்ளைப்பாக லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. நீளமாக கம்பி மாதிரி உடையணும். அந்த சமயத்தில் நம்ம மிக்சிங் பவுலில் கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம், அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறது வரைக்கும் கிளறிக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. இது ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சிங் பவுலில் கொட்டிடலாம். இப்போ மிக்சிங் பவுலில் கொட்டி நல்லா ஆற வச்சாச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடுக்கு ஆறுனா போதும். பாருங்கள், தொட்டு பார்த்தா கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம லட்டுவாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு லட்டு பிடிங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் லட்டு உருட்டும் போது லைட்டாக பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆயிரும். கடையில் கிடைக்கிற அதே ட்ரை ஃப்ரூட் லட்டு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா அந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்து மிகுந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இது சாப்பிட்லாம். ரொம்ப சத்து நிறைந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.